அளவற்ற அறிவிலும் நிகரற்ற அன்புடையுமாகிய அந்த வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் அகில உலகத்திற்கு அருள்படையாக வருகை தந்த இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றவர்களாக, இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களாகவும், இன்ன பிற நல்ல அமல்களையும் தான தர்மங்களையும் செய்யக்கூடியவர்களாகவும் இந்த ரமலான் மாதத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகளுக்கும் அமல்களுக்கும் நிறைவான கூலியை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்து இந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே நேரான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வழங்கி நம்மை அனைவரையும் அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ வைத்து இருக்கின்றார். இப்படி இறைவன் நமக்கு தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வழங்கி பல சந்தர்ப்பங்களையும் நமக்கு வழங்கி இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி மறு உலகத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக பல சந்தர்ப்பங்களை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். பொதுவாக மனிதர்கள் பொருளாதார விஷயத்திலே பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே ஏதாவது இலவசங்கள் கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆஃபர் கிடைக்கிறது என்று சொன்னால், அதற்காக வேண்டி கனகச்சிதமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த இலவசங்களை அடைய வேண்டும் என்பதற்காக அதற்கான திட்டங்களை தீட்டி கனகச்சிதமாக அந்த இலவசங்களை ஆஃபர்களை வாங்குகின்ற சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டாலோ, வணக்க வழிபாடுகள் என்று வந்துவிட்டாலோ, அல்லாஹ்வின் விஷயம் என்று வந்துவிட்டாலோ, பெரும்பாலான மனிதர்கள் சந்தர்ப்பங்களை தவற விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். சந்தர்ப்பங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சந்தர்ப்பங்கள் என்பது எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லித் தரும் பொழுது, ஆதரல்லாஹி இலா இம்ரைனி அஹ்ர அஜலஹு பல்லகஹு 60 சனா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா 60 வயது வரை வாழ்க்கையை கொடுத்த பிறகு மறுமையில் அவனிடம் கேட்கும் பொழுது, அவன் சாக்கு போக்குகள் சொன்னால், சமாளிக்கின்ற வார்த்தைகளை சொன்னால், அல்லாஹ் தஆலா கடும் கோபம் படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு 60 வயசு வரைக்கும் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். இந்த 60 வயசு வரைக்கும் தொழாமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இல்லாமல், இபாதத்துகள் செய்யாமல் 60 வயசு வரைக்கும் வாழ்ந்து விட்டு மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா விசாரிக்கப்படும் பொழுது அவன் சாக்கு போக்குகள் சொன்னால், சமாளிக்கின்ற வார்த்தைகளை சொன்னால், அல்லாஹ் தஆலா கடுமையாக கோபப்படுகிறான். உன்னை நான் 10 வயதிலே நான் உன்னுடைய உயிரை எடுத்தேனா? 20 வயதிலே உன்னுடைய உயிரை எடுத்தேனா? 60 வயது வரைக்கும் உனக்கு ஆயுளை கொடுத்திருக்கிறேன், சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறேன், அதையெல்லாம் தவறவிட்டு இந்த சாக்கு போக்குகள் சொல்லுகின்றாயா என்று அல்லாஹ் தஆலா கடும் கோபம் கொள்கிறான்.
இந்த உலக வாழ்க்கையை எப்பொழுதும் உலகம் 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 மோகம் உலகம் பொருளாதாரம் என்று மனிதன் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அவன் கடத்தி சென்று விடுகின்றான். உலக மோகத்திலே அவன் இருந்து விடுகின்றான். இப்படி இருந்துவிட்டு மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஒருவேளை 10 வயதில ஒரு 15 வயதில அல்லாஹ் தஆலா உயிரை எடுத்தான் என்று சொன்னால் அந்த ஒரு சிறுவன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், இறைவா, இந்த உலகத்தில் வெறும் 15 வருடம் மட்டும்தான் வாழ்ந்தேன், வெறும் 20 வருடம் மட்டும்தான் வாழ்ந்தேன் என்று அவன் சொன்னாலும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 60 வயசு வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவங்க ஆயுளை வழங்கிவிட்ட பிறகு சாக்கு போக்குகள் சொன்னால் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா கடும் கோபம் கொள்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் வயது ஏற ஏற நமக்கு கவலையும் ஏறுகிறது. என்ன கவலை ஏறுகிறது? என்ன சம்பாதித்தோம், என்னத்தை நம்ம சம்பாதித்தோம், என்ன வியாபாரம் செய்தோம், அவன் இடம் வாங்கினான், வீடு கட்டினான், எல்லாம் வியாபாரத்தை பெருக்கினான், ஆனால் நான் என்ன செய்தேனா அப்படின்றதான் எல்லாருக்கும் கவலை. வயசு ஏற ஏற இதுதான் நமக்கு கவலை. ஆனால் உண்மை உள்ள ஒரு மூமினுக்கு என்ன கவலை இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரத்யேகமாக பிரதானமாக அவனுக்கு கவலை எது இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய ஏட்டிலே என்னுடைய அமல்கள், என்னுடைய இபாதத்துகள் எவ்வளவு ஏறி இருக்கிறது, அதற்குதான் பிரதானமான அவன் கவலையாக இருக்க வேண்டுமா தவிர, இந்த உலக வாழ்க்கையில நான் முன்னேறவில்லை, உலக வாழ்க்கையில நான் சம்பாதிக்கவில்லை, உலக வாழ்க்கையில நான் இடம் வாங்கவில்லை, உலக வாழ்க்கையில் நான் வீடு கட்டவில்லை, உலக வாழ்க்கையில் நான் முன்னேறவில்லை, இந்த கவலை ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடாது. அதற்காக வேண்டி சம்பாதிக்க கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, இடம் வாங்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது என்று சொல்லவில்லை. சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், பிள்ளைகளுக்கு சம்பாதித்து கொடுத்துட்டு செல்ல வேண்டும். அவர்களை மிஸ்கின்களாக விட்டு விட்டு செல்ல கூடாது. இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆனாலும் எப்பொழுதும் இந்த உலகம் உலகம் பொருளாதாரம் என்ற அடிப்படையிலே இருந்துவிடக் கூடாது என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை அழகான முறையிலே விளக்கி தருகிறார்கள். அதாவது ஒரு மனிதன் தெருவிலே இருந்து கொண்டிருக்கிறான், ஒரு மனிதன் வீதியிலே நின்று கொண்டிருக்கிறான். இன் காமத்து அலா அஹதிக்குமுல் கியாமா, அவனுக்கு முன்னால் மறுமை நாள் துரத்தி கொண்டு வருது. அவனுக்கு முன்னால் மறுமை நாள் வந்து கொண்டு இருக்கிறது. அவன் அந்த மறுமை நாளை பயந்து ஓடுகின்றான். வந்துவிட்டது, மறுமை நாள் வந்துவிட்டது, உலகம் அழிய போகிறது, நன்றாக அவனுக்கு தெரிகிறது. அவனுடைய கையில எதுவுமே எந்த பொருளாதாரமும் கிடையாது, தங்கமோ வெள்ளியோ பொருளாதாரமோ எதுவுமே கிடையாது. அவன் வீதியிலே தனியாக நின்று கொண்டிருக்கிறான், ஏதோ ஒரு வேலையாக நின்று கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே அவனுக்கு கண்ணு முன்னால் மறுமையினால் துரத்தி கொண்டு வருகிறது. அவனுடைய கையிலே ஒரு சிறிய ஒரு செடி இருக்கு, ஒரு சின்ன ஒரு செடி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், அந்த மறுமை நாள் வரும் பொழுது அவன் சிறிதளவும் பதற்றப்படாதே, நீ கவலைப்படாதே நீ என்று சொல்லிவிட்டு அந்த மரக்கன்றை பூமியிலே நட்டுவிட்டு நீ ஓடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், இந்த சம்பவம் இந்த செய்தியை நாம பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை மனிதன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கும் பொழுது, ஒரு மனிதன் தெருவிலே நின்று கொண்டிருக்கிறான், திடீரென்று மறுமையினால் வந்து விட்டது, அலறடித்து ஓடுகின்றான்.
அவனுடைய கையிலே ஒரு மரக்கன்று ஒன்று இருக்கிறது. அந்த கன்றை பூமியிலே குழி தோண்டி நீ புதைத்து விட்டு நட்டு விட்டு நீ சென்று விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள் என்றார். அந்த நேரத்தில் எந்த மனிதனாவது அந்த பூமியிலே குழியை தோண்டி அந்த கன்றை புதைப்பானா, அல்லது அந்த கன்றை தூக்கி வீசிவிட்டு நாம தப்பித்தோம் என்று ஓடுவான மனிதன்? ஒருவரைதான் பார்ப்பான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காமிக்கிறார்கள்? அந்த நேரத்திலும் கூட அந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக் கொள். எப்படியோ சாகதான போற, அந்த சந்தர்ப்பத்திலே பூமியில வந்து உன்னுடைய அந்த கன்றை மரக்கன்றை நட்டுவிட்டு செல். ஏனென்றால் ஒரு வேலை அல்லாஹ் தஆலா ஒரு பக்கம் அழித்து விட்டு ஒரு பக்கம் விட்டு விட்டான் என்று சொன்னால் இந்த மரம் கன்று வளர்ந்து மரமாகி காய் காய்த்து அதிலே கனியாகி அந்த கனிகள் காய்கள் எல்லாம் விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் இதன் மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தையும் கூட நீ விட்டு விடாதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு தருகிறார்கள் பாருங்கள். அல்லது அல்லாஹ் தஆலா எல்லாமே அழித்து விட்டான், எல்லாமே அந்த மனிதனும் அந்த செடியும் மரம் எல்லாமே டோட்டலா அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். மறுமை நாளிலே இந்த நியத்துக்கு அந்த நேரத்திலும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த மரத்தை அந்த மரக்கன்றையை நட்டானே, அந்த நல்ல எண்ணத்திற்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்க கூடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உதாரணத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், சாதாரண ஒரு மரக்கன்றுக்கே இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை தருகிறான் என்று சொன்னால், ஒரு ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதத்தில் நாம் அமல்கள் செய்கிறோம் என்றால், இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்திலே தான தர்மங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு கூலி, எவ்வளவு நன்மைகள். இந்த ரமலான் மாதத்தை நாம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டாமா? நிறைய மக்கள், நிறைய சகோதர சகோதரிகள் இந்த ரமலான் மாதத்தை, இந்த சந்தர்ப்பத்தை, இந்த நாளை பயன்படுத்தாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறதா பார்க்கிறோம். நாம் இந்த இருவேளை நின்று வணங்காதவர்கள் எத்தனையோ நபர்கள் இருந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சீசன், வியாபாரத்திற்குரிய சீசன் இதுதான் சந்தர்ப்பம், இதுதான் நல்ல வாய்ப்பு என்று சொல்லி வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற சகோதரர்கள் எத்தனை பேர். ஆனால் நமக்கு சந்தர்ப்பம், நமக்கு சீசன் எது? ரமலான் மாதம். ரமலான் மாதத்திலே நின்று வணங்கினால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டார். ரமலான் மாதத்திலே யார் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டார். அவர்களுக்கு சொர்க்கம். ரமலான் மாதத்தின் நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே கூலியை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை, இப்படிப்பட்ட இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தாமல் தான் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இருந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடம் ரமலான் மாதம் நம்மளை கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை, இந்த மாதத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் நினைத்து பாருங்கள். இதனாலதான் அரபியில ஒரு நீதி கதை சொல்லுவார்கள். அரபியில ஒரு நீதி கதை சொல்லுவார்கள். ஒரு இன்ஜினியர், வீடு கட்டக்கூடிய ஒரு இன்ஜினியர் ஒரு முதலாளி இடத்துல 20 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. 20 வருஷம் வேலை செய்தவர் அவரால் முடியல. சரி, நம்முடைய முதலாளி இடத்துல விடைபெற்று சென்று விடலாம் என்று சொல்லி முதலாளி இடத்துல சொல்றாரு, போதும் நான் போறேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, சரி நீ போறதும் போற, எனக்கு ஒரு வீடை மட்டும் கட்டி விட்டு நீ உன்னுடைய ஊருக்கு சென்று விடு என்று சொல்றாரு. சரி, ஆனது ஆயிற்று என்று சொல்லி அந்த இன்ஜினியர் என்ன செய்யறாரு என்று சொன்னால் வீட்டை கட்டுறாரு. எவ்வளவு சீக்கிரமாக அந்த வீட்டை கட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக ஒரே ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் வந்து அந்த வீட்டை கட்டி முடித்து விட்டு சாவியை வந்து முதலாளியிடத்தில் ஒப்படைக்கிறார். வீட்டு சாவியை நான் சென்று வருகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே முதலாளி அந்த சாவியை வாங்கி திரும்பவும் அந்த தொழிலாளி இடத்திலே, இன்ஜினியர் இடத்திலே சாவியை கொடுக்கிறார். இந்த வீடு உனக்குதான் என்று சொல்ல. உடனே அவன், எனக்கா இந்த வீடு? அப்படியே தலைமையில கையை வைத்து விட்டு
எனக்கென்று தெரிந்திருந்தால், எனக்குதான் இந்த வீடு என்று தெரிந்திருந்தால் நான் அழகாக கட்டியிருப்பேனே, பளிங்கு கற்களால் நான் கட்டியிருப்பேனே, பல கோடிகளை கொட்டி நான் கட்டியிருப்பேனே, குவாலிட்டியில நான் கட்டியிருப்பேனே, எனக்குன்னு தெரியாம போய்விட்டதே. அப்படியே சாய்ந்து விடுகிறான் அவன். இது ஒரு நீதி கதை. இதே மாதிரிதான் இந்த உலகத்தில் நாம் தொழுகிறோம் என்றால், நோன்பு வைக்கிறோம் என்றால், தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால், இதனுடைய சாவி மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். சொர்க்கத்தினுடைய சாவி, தொழுகையினுடைய சாவி, நோன்பினுடைய சாவி, தர்மத்தினுடைய சாவி எல்லாமே மறுமை நாளில் நமக்கு வழங்குவான். அப்படி வழங்கும் பொழுது நமக்கு எந்த சாவியும் கிடைக்கவில்லை என்று சொன்னால், அப்பொழுதுதான் எனக்காக வேண்டி தொழ சொன்னாயா இறைவா, எனக்காக வேண்டிதான் நோன்பு நோக்க சொன்னாயா, எனக்காக வேண்டிதான் ஜக்காத்து கொடுக்க சொன்னாயா இறைவா, இதெல்லாம் உனக்கு செய்யணும் என்று நினைத்து விட்டு இதையெல்லாம் நான் செய்யவில்லையே என்று மனிதன் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாமல் இருந்தானே, அப்படிப்பட்ட அந்த மனிதன் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே புலம்புவான், கதறுவான் என்பதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றார். மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான், மறுமை நாளிலே மனிதர்கள் அல்லாஹ்வுடைய வேதனையை, அதாபங்களை அவர்கள் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், ஈன தரா அதாப லவ் அன்னலி கர்ரதன் ஃபஅகூன மினல் முஹ்சினீன். மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய வேதனை அவர்கள் பார்க்கும் பொழுது, திரும்பவும் இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்புவாயாக இறைவா, நாங்கள் நல்ல அடியார்களாக நாங்கள் மாறிவிடுவோம், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றி விடுகிறோம், எங்களுக்கு அவகாசம் கொடுப்பாயாக இறைவா, எங்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பாயாக இறைவா என்று சில மக்கள் கதறுவார்கள். உனக்கு ஏற்கனவே சந்தர்ப்பத்தை வழங்கிவிட்டேன். உலகத்தில, இந்த உலகத்திலே உனக்கு 60 வயசு வரைக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தேன், 50 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுத்திருந்தேன். அந்த சந்தர்ப்பங்களை தவறவிட்டு இங்கு வந்து திரும்பவும் இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பு என்று நீ சொல்லுகின்றாயா? இது நடக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி விடுவான் என்பதையும் அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த உலகத்திலே பல ஆண்டுகளாக உமக்கு வாழ்க்கையை கொடுக்கவில்லையா என்று மனிதர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா கேட்பான் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை, சந்தர்ப்பங்களை எப்படி அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் பாருங்கள். உதாரணத்திற்கு அம்ரு பின் ஜமூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்ரு பின் ஜமூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கால் ஊனமுற்றவர், நொண்டிதான் அவர் செல்லுவார். அவர் பிறக்கும் பொழுது அந்த ஊனமுற்றவராக இருந்திருக்கிறார். இவர் ஒரு போருக்காக வேண்டி செல்கின்றார். அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம், மகன்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். உனக்கு சலுகை இருக்கு, நோயாளிகளுக்கு, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு போரில் கலந்து கொள்வதற்கு, கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு சலுகை இருக்கு, அதனால நீங்க போருக்கு போக வேண்டாம் தந்தையை என்று மகன்கள் சொல்கிறார்கள். ஆனால் அம்ரு பின் ஜமூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தியே ஆகுவேன், நான் பதில் போருக்கு தான் என்னால் செல்ல முடியவில்லை, எனவே இந்த உஹது போருக்காவது நான் சென்றே ஆக வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் சொல்லுவதை கேட்காமல் அவர் உஹது களத்திற்கு நேராக செல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நானும் இந்த போரிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு, நீ ஊனமுற்றவராக இருக்கிறாய், ஒரு கால் வராமல் நொண்டி நடந்து கொண்டிருக்கிறாயே அப்படி என்று சொல்லும் பொழுது அவர் விடாப்பிடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடம் பிடித்து அந்த போரிலே அவர் கலந்து கொள்கிறார். அப்போ அந்த போரில் கலந்து கொள்வதற்கு முன்பாக அம்ரு பின் ஜமூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தேகம் கேட்கிறார். என்ன சந்தேகம் என்றால், அல்லாஹ்வின் தூதரே, இந்த போரிலே ஒரு வேளை நாம் மரணித்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால், நான் மறுமை நாளிலே சொர்க்கம் போகும் பொழுது நான் இந்த கால் சரியாக்கப்பட்டு நான் சொர்க்கம் செல்வேனா, அல்லது இந்த கால் நொண்டியோடு தான் சொர்க்கத்திற்கு செல்வேனா? இதான் அவர் கேள்வி, சந்தேகம் அவருக்கு. எப்படிப்பட்ட சந்தேகம் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அம்ரு பின் ஜமூஹே, நிச்சயமாக ஒரு வேலைகளை நீ கொல்லப்பட்டு விட்டால், சகிதாக்கப்பட்டால், மறுமை நாளிலே உம்முடைய கால் சரியாக்கப்பட்டு நீ வாலிபனாக சொர்க்கத்தில் நுழைவா என்று சொன்னார்கள். சரியாக்கப்பட்டு நீ அழகான முறையிலே செல்லுவாய் என்று சொன்னார்கள். அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உஹது களத்திலே நுழைகிறார்கள். பல்வேறுபட்ட அந்த மக்களை, எதிரிகளை வெட்டி சாய்க்கிறார்கள். இவரும் அந்த போரிலே ஷஹீதாக்கப்படுகிறார். இவருடைய ஜனாசாவை கொண்டு வரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கண்ணுக்கு முன்னால் அவருடைய ஜனாஸ் வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதோ சஹாபாக்கள் மத்தியிலே சொன்னார்கள், இதோ இந்த அம்ரு பின் ஜமூஹ் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைந்து கொண்டிருக்கிறார், அவருடைய கால் சரியாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த லைவிலே காமித்தான். சொர்க்கத்தில் நுழைவது அந்த காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகிறான். இதைதான் சகாபாக்களிடத்திலே சொல்லும் போது அத்தனை சகாபாக்களும் தங்களுடைய வெளியே உயர்த்தி பார்த்தார்கள். அவர்கள் ஆஹா, எந்த அளவுக்கு சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக் கொண்டு அவர் சொர்க்கத்திற்கு நுழைகிறார் என்று எல்லா சகாபாக்களும் தங்களுடைய குருவத்தையும் உயர்த்தி பார்த்தார்கள் என்பதை பார்க்கிறோம். சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கை அந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்திக் கொண்டார்கள் பாருங்கள். நாம் சாதாரணமாக இந்த தொழுகையை பயன்படுத்துகிறோமா? இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறோமா? ரமலான் மாதத்தை தொழுக வேண்டும் என்று அதை நம்ம பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அதே மாதிரிதான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அப்துல்லா இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போரிலே கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் அந்த போரிலே கடுமையான முறையில் ஒரு போர். அதிலே இப்னு உமர், இப்னு மஸ்ஊத் போன்ற பெரும் சகாபாக்களும் அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். இப்படி கலந்து கொண்டு மிகப்பெரிய அந்த போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குன்றின் ஓரமாக அவர் கழுத்தில் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்திலே சாய்ந்தவராக இருக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அந்த போர்க்களத்தில் யார் யாரு எங்கெங்கே இருக்கிறார்கள், கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு வருகிறார். அப்படி வரும்போதுதான் அப்துல்லா இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்திலே சாய்ந்தவராக இருக்கிறார். அப்பொழுது அப்துல்லா இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு உமரை அழைக்கின்றார். இப்னு உமரே என்று அழைக்கிறார். ஓடோடி வருகிறார். மக்கள் எல்லாம் நோன்பு திறந்து விட்டார்களா என்று கேட்கிறார்கள். மக்ரிபு நேரம், மக்ரிபு முடிந்து விட்டது. அந்த நேரத்தில் கேட்கிறார், மக்கள் எல்லாம் நோன்பு திறந்து விட்டார்களா? அப்படி என்றால் அந்த மக்கள் நோன்பு நோற்றவர்களாக அந்த போரிலே கலந்திருக்கிறார்கள். ரமலான் மாதத்திலே அந்த போர் நடந்திருக்கிறது. அதனால்தான் கேட்கிறார்கள், மக்கள் எல்லாம் நோன்பு திறந்து விட்டார்களா? ஆம், எல்லாரும் நோன்பு திறந்து விட்டார்கள். நீங்கள் நோன்பு திறக்கவில்லையா? இல்லை என்று சொல்லி தன்னுடைய கழுத்திலே ஒரு பையை தொங்கியிருந்தது. அந்த பையிலே ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தை கொடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஓடையிலே தண்ணீர் கொண்டு வா, நான் நோன்பு திறக்கிறேன் என்று சொல்லி பாத்திரத்தை கொடுத்து அனுப்புகிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி அந்த ஓரத்தில் அந்த நீரை எடுத்துவதற்காக செல்கின்றார். அந்த பாத்திரத்தை நுழைக்க அந்த தண்ணீரை வைக்கிறார். ரத்தம் வெள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது, ரத்தமாக இருக்கிறது. அந்த பாத்திரத்தை தூக்கி வீசிவிட்டு வேறொரு பாத்திரத்திலே தண்ணீர் கொண்டு ஓடோடி வருகிறார். அந்த அப்துல்லா இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஓடோடி வருகிறார். கது கலா, அவர் முடிந்து விட்டார், அவர் மௌத்தாகி விட்டார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து விட்டு அப்படியே கதறுகிறார். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையும் செய்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி உன்னுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மக்கள் வந்தார்கள். இந்த அப்துல்லா இப்னு மஹ்ரமா வந்தார். நோன்பு திறக்காமலே அவர் மரணித்து விட்டார். இதோ நான் சாட்சியாக இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றார். அந்த சஹாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கை அந்த சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய உயிரையே அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றால் நம்மளாம் சாதாரண தொழுகையும் கூட இல்லாமல் இருக்கிறோம். ரமலான் மாதத்திலே இவ்வளவு சிறப்புக்குரிய கண்ணியமிக்க ரமலான் மாதத்திலும் கூட இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதனால அல்லாஹ் கொடுத்த இந்த சந்தர்ப்பங்களை என்பது
மிகப்பெரிய ஒரு பேர் அருளாக நினைத்துக் கொண்டு இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்களை இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு அதிகமாக வணங்கக்கூடியவர்களாகவும் சரியான முறையில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் இரவில நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாகவும் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருந்து மரணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமை நாளிலே வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்க.